உங்களுக்கு குரு மாற்றத்துக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு வரும். சில நேரங்களில் நீங்கள் இந்த ஊரை விட்டு வெளியே போகிறதே நல்லது. வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ அந்த மாதிரி போகிறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ கம்மி. கடன் வாங்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஏற்கனவே இருக்கிற கடனுக்கே நீங்கள் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் பதங்கி போக வேண்டிய காலம். அட்லீஸ்ட் ஒரு 6 மாதம் பதங்கி போனீங்கன்னா அற்புதமாக இருக்கும். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தெய்வீக ஜோதிடர் ஏஆர் பாலகிருஷ்ணன் ரெட்டி அவர்கள். வணக்கம் சார். என் அன்பு ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் தமிழ் வருட புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் ஆனது பலரும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. ஏன்னா பல பிரச்சனைகளை தாண்டி மக்களுடைய வாழ்வாதாரமானது கடந்து போயிட்டு இருக்கு. அந்த வகையில இந்த புத்தாண்டு அனைவருக்கும் சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்போட இருக்குமா அப்படின்றதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. இருக்குமா சார்? உங்களோட தமிழ் வருடம் மொத்தம் 60 வருடங்கள். அதில் இது 40வது வருடமா தமிழ் வருடம் வருது. பராபவ வருடம் அப்படின்னா முதல்ல அதனுடைய அர்த்தமே என்ன தெரியுங்களா? எதிரிகளை வெல்லுவதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. இடைக்கால சித்தர் கொடுத்தார் பாருங்க, ஒரு 60 பாடல் 60 தமிழ் வருஷத்துக்கு கொடுத்துருக்கார். அதையெல்லாம் தான் நம்ம ரெஃபர் பண்ணி இந்த வருஷம் மழை பெய்யும், இப்படி காற்றடிக்கும், பயிர் செழிக்கும், ஆடு மாடுகள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த தமிழ் பாடல் நம்ம ரெஃபர் பண்ணி தான் ஒவ்வொரு வருஷமும் தமிழ் வருட பிறப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் காலத்தினுடைய வாழ்க்கை ஓட்டம் மாறும்போது ஆங்கில புத்தாண்டு தான் வாழ்க்கை முறை வந்துருச்சு. ஆனால் தமிழனது வாழ்க்கை, தமிழ் மொழிக்குன்னு ஒரு வாழ்க்கை என்ன அப்படின்னா, தமிழோட பெருமை சொல்லுவது தமிழ் வருட பிறப்பு. இந்த தமிழ் வருட பிறப்பு சொல்கிறதுக்கான காரணமே என்னன்னா, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சூரியன் மேஷத்தில் உள்ள நுழையிறார். அவர் முதல் கால் எடுத்து வைக்கும் முதல் ராசி 12 ராசிகளில் மேஷ ராசி. அந்த மேஷ ராசிக்குள்ளே நுழையும் நாள் தான் புது வருட பிறப்பு ஆரம்பம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ராஜா கிரகங்கள் பொறுப்பேற்கும். இந்த ஆண்டு பொறுப்பேற்கிறது ராஜாவாக வர்றது குரு வர்றார். மந்திரியாக வர்றது செவ்வாய் வர்றார். குரு 3 விதமான ஸ்திதி வரப்போகுது. இந்த வருஷம் பிறக்கும் பொழுது மிதுனத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 வருடங்களுக்கு ஒரு முறை அவர் உச்சம் பெறக்கூடிய கடகத்துக்கு வரப்போகிறார். அதுக்கப்புறம் அதிச்சாரமாக சிம்மத்துக்கு போகிறார். இப்படி 3 ராசிகளுக்கு போகிறார். குருவுக்கு ஸ்தான பலம் கிடையாது, பார்வை பலம் அதிகம். அப்போ அந்த 3 வீட்டுக்கு போகும்போது 3 பார்வை கிடைக்குது. 5, 7, 9 ஒவ்வொரு வீட்டுக்கும் 3 பார்வை கிடைக்கும். அப்போ 3 வீட்டுக்கு 9 பார்வை கிடைக்கும். அப்போ 9 விதமான பலன்கள் இந்த 3 ராசிக்கு கிடைக்கும். இதனால் மற்ற ராசிகளுக்கும் பெனிஃபிட் இருக்கும், நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும். கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம். பொது பலன்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு பராபவம் அப்படின்ற ஒரு வருடமாக ஆரம்பிக்குது. இருக்கக்கூடிய அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ராசி ரீதியாக நம்ம பார்த்துடலாம். சார், கன்னிராசிக்காரர்களுக்கு வருகின்ற அந்த தமிழ் புத்தாண்டு எந்த அளவுக்கு செல்வ செழிப்பாக இருக்கும்? கொஞ்சம் உடம்பை பார்க்கணும். ஏன்னா இவங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரர் வயிறு, நரம்பு, செய்கிற தொழிலில் ஸ்ட்ரெஸ்ஸு, ரொம்ப ஒர்க்கு ஜாஸ்தி. பெட்டை கட்டி விடுவாங்க. நைட்டு 9 மணி 10 மணி வரைக்கும் வேலை செய்யணும். அதுக்கு உண்டான பணம் வந்தால் கூட ஓரளவுக்கு மன நிம்மதியாக இருக்கலாம். அதுவும் இல்லை. அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்கும். எவ்வளோ உழைச்சாலும் என்ன சார், நல்ல பேரும் இல்லை, வருமானமும் இல்லை, வீட்லையா பணப்பிரச்சனை, ஒரு பக்கம் கடன் பிரச்சனை, புதுசாகவும் தொழில் ஆரம்பிக்க முடியாது, கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து போகும். இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு மட்டும்தான் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் குரு 5ஆம் பார்வையாக பார்க்க போகிறார் ஆண்டு தொடக்கத்தில். அதுக்கு பிறகு உங்களுக்கு குரு மாற்றத்துக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு வரும். சில நேரங்களில் நீங்கள் இந்த ஊரை விட்டு வெளியே போகிறதே நல்லது. வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ அந்த மாதிரி போகிறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அட்லீஸ்ட் பெங்களூர், மைசூர், ஹைதராபாத் அந்த மாதிரி வெளி மாநிலம் போனீங்கன்னா அந்த செப்பரேஷன் வில் கிவ் யூ பீஸ் ஆஃப் மைண்ட். இப்போ இந்த ராசிக்கார குழந்தைகளுக்கு படிப்பு அப்படின்றது எப்படி சார் இருக்கும்? நல்லா படிப்பாங்க. சோம்பேறித்தனமும் எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மனம்.
நீ வேணா கேள, நான் கரெக்டாக சொல்கிறேன் பாரு. இன்னும் ஏன்பா உனக்கு மார்க் வரல, வாத்தியார் கம்மியாக போட்டால் நான் என்ன பண்ணுவேன் இப்படி பேசுவான். ஆகவே இவங்களை கொஞ்சம் இழுத்து பிடிச்சி போகணும், படிக்க வைக்கணும். இரவில் ரொம்ப நேரம் கண்ணை முழிச்சு படிக்கிறதுங்கிறது நல்லதில்லை. விடியற் காலையில் படிக்க வைங்க, சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லுங்க. படிக்கிற பிள்ளைங்க மூல மந்திரத்தை சொல்லி சூரிய நமஸ்காரம் செய்தால் அற்புதமான பலன் கிடைக்கும். இவர்களுக்கு இந்த சொத்து வாங்குறதுக்குடியான யோகங்கள் இருக்கா? சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ கம்மி. கடன் வாங்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஏற்கனவே இருக்கிற கடனுக்கே நீங்கள் இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கீங்க, ஓடி உழைச்சிட்டு இருக்கீங்க. தொழிலில் வருமானம் கரெக்டாக இருக்குது, செய்கிற தொழிலில் கடன் கொடுக்காதீங்க. ரெண்டாவது, இப்போ போய் நீங்கள் இன்னும் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, சரி இருக்கிற பணத்தை வச்சு தொழிலாவது தொடங்க முடியுமா இவர்களால்? 2 சமாச்சாரம். கரெக்டாக சாப்பிடுங்க, கரெக்டாக தூங்குங்க, ஆரோக்கியத்தை பார்த்துங்க. உங்கள் தொழில் என்னவோ உங்கள் தொழிலை பாருங்கள். அடுத்தவனுக்கு நீங்கள் அட்வைஸ் கொடுக்குற வேலையை விட்டு அப்போ தொழில் தொடங்க வேண்டாம் இவர்கள். வேணாம், உங்கள் வேலை என்னவோ அதை வண்டி பாருங்கள். கொஞ்சம் பதங்கி போக வேண்டிய காலம், அட்லீஸ்ட் ஒரு 6 மாதம் பதங்கி போனீங்கன்னா அற்புதமாக இருக்கும். சூரிய நமஸ்காரம் செய்யுங்க, சூரிய காயத்ரி சொல்லுங்கள், ஆரோக்கியம் வரும். அதே மாதிரி ஒரு வீட்டில் குடும்பத்தில் நிம்மதி இருந்தால் தான் வெளியே போய் நீங்கள் ஜெயிக்க முடியும். வீட்டில் நிம்மதி இல்லைன்னா வெளியே எப்படி ஜெயிக்க முடியும்? சந்தோஷமே இருக்காது. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மனைவியை பற்றி யோசித்துட்ருப்பீங்க, பிள்ளைங்களை பற்றி யோசித்துட்ருப்பீங்க. ஆக வீட்டில் மன நிம்மதியை வச்சுங்க. மன நிம்மதியை வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா நல்ல வாழ்க்கை வரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய யோகங்கள் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. அதனால் யோகங்கள் வருமானு சொல்ல முடியாது. இருந்தாலும் மனைவிக்கு நல்ல உத்தியோகமும் அவர்களுக்கு வருமானமும் இந்த மைனஸ் பாயிண்ட்டுக்கு ஏற்ற ப்ளஸ் பாயிண்ட்டாக மனைவி ஜாதகம் அமைஞ்சதுன்னா நல்லாயிருக்கும். பல பிரச்சனைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளலாம், எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம்? ஆத்மகாரகன் சூரியனை வழிபட்டாலே இவங்களுக்கு நல்லாயிருக்கும். முதல்ல மனோதைரியம். எப்பவுமே கஷ்டகாலத்தில் தான் மனோதைரியம் நமக்கு வேணும். அந்த மனோதைரியம் வேணும்னா ஆத்மபலம் வேணும். ஆத்மபலத்தை சூரியன் ஒருவனே தருவான். அதை செஞ்சிங்கன்னா அற்புத பலன் கிடைக்கும். இந்த தமிழ் புத்தாண்டில் எந்த மாதிரியான சிறப்புகள் இருக்கும், எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தால் அதை எப்படிலாம் சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தெளிவாக உங்களுடைய விளக்கங்களை கொடுத்தமைக்கு நன்றி. 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்களும் பரிகாரம் சொல்லியிருக்கேன். ஆனால் இது எல்லாம் பொது பலன்தான். ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு இப்போ என்ன மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கு, கிரக ஸ்திதிகள் எப்படி இருக்குது, சனீஸ்வரரும் குருவும் ராகுவும் கேதுவும் மற்ற கிரகங்களும் எப்படியெல்லாம் ஸ்திதி இருக்குது, அந்த பலன் உங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆகவே இது ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி இதை நான் கொடுத்துருக்கேன். எது எப்படி இருந்தாலும் எனக்கென்ன மனக்கவலை, என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை. கிரகங்கள் எப்படி வேண்டாலும் போகலாம், ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது தான் நமது குறிக்கோள்னு சொல்லி வாய்ப்படுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு வணக்கங்கள். நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகிடோபவன். எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா? சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்றீங்கல்ல. ஆனால் இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்? இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனால் ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்றோம். இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு. நான் என்னையா தப்பு பண்ணேன்? எனக்கு தெரியல உன்னை பற்றி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தியா நீ? ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கோம். யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார். ஆனால் முருகப்பெருமான் 2வது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் 2வது முகம் வாமதேவ முகம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன் தான் சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்துவ? எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க. நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்க வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?